என்ன இருந்தது பார்ப்போமா? இதுதான் இருந்தது. சி, என்ன இந்த பேன் சீப்புக்கு தான் இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறது எனக்கு கேட்குது. நான் இது சின்னதாக ஒரு ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை எடுத்தேன். அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு அந்தமாரி ட்ரை பண்ணேன். யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த சீப்பு வந்து ஆக்சுவலாக நல்லா இருக்குங்க. ஏன்னா இதில் வந்து சொல்கிறாங்க, அதில் போட்டிருக்காங்க ஈரு எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது பொய். ஈரெலாம் வரல. ஆனால் பேன் வந்து நல்லா வருது தலையில். ஃபுல்லாக எல்லாமே வந்துடுது. அதுவும் நம்ம ஃபுல்லாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த முடி காஞ்சோடனே டஸ்ட்டு தலையில் டஸ்ட்டே இல்லாதப்போ நம்ம இதில் சீவினோன்னா ஒன்று கூட இல்லாமல் எல்லாமே வந்துடுது. சம்டைம்ஸ் வந்து ஈரு கூட வருது. ஆனால் எல்லாமே வருதான்னு சொல்ல முடியாது. அதனால் இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பெயின் சீப்போட இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இது வாங்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இதை வாங்கலாம். இது கண்டிப்பாக நான் 10 பாயிண்ட் கொடுப்பேன். 9 கொடுப்பேன். ஏன்னா 10 வந்து ஏன் கொடுக்கலன்னா, இப்போ ஈருலாம் வரும்னு சொன்னாங்கல்ல, அதனால் அது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுப்பாயிட்டு. இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கினேன். அதில் வந்து இந்த கம்பிலாம் வந்துருச்சு, வந்துருச்சு. அதனால் சரி நல்லா பேன் வருதுன்னு சொல்லிட்டு திரும்பி இதை ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு ஈரெலாம் வரும்னாங்களே, என்னடா வரமாட்டேங்குது, பேனும் வந்து நல்லா வரமாரி தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், ஒன் டைம் வந்து பிளாஸ்டிக் சாதா பெயின் சீப்பில் சீவிட்டு பேனே சுத்தமாக வரல. அதுக்கப்புறம் இதில் சீவுறேன், பேன் வந்துச்சு. அப்போ இந்த சீப்பு பெஸ்ட்டு. அதில் வந்து அந்த முடியில் இருக்கிற பேன்லாம் வரமாட்டேங்குது. இதில் வந்து முடியில் இருக்கிறது எல்லாம் வந்துடுது. அதனால் இது வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் வாங்கணும். யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, பாய்.